Xiaomi 14 சீரிஸ் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ ரீசெண்டாக வந்து சைனாவில் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. எப்பவுமே லான்ச் பண்ணுற மாதிரி மொத்தம் ரெண்டு வேரியன்ட் தான். Xiaomi 14 அப்புறம் வந்து 14 Pro. Xiaomi 14ல அப்படி என்ன தான் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக கொடுத்துருக்காங்கன்னா ஒரு புது விஷயத்தை வந்து வேர்ல்ட்லேயே வந்து ஃபர்ஸ்ட் டைமாக கொடுத்துருக்காங்க. வேர்ல்ட்லேயே வந்து ஃபர்ஸ்ட் டைமாக வந்து இந்த ஃபிளாக்ஷிப் ப்ராசஸர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. Snapdragon 8th generation 3. இதோட கிளாக் ஸ்பீட் பார்த்தீங்கன்னா வந்து 3.3 GHz கொடுத்துருக்காங்க. ஒரு ஃபாஸ்டஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்க்கலாம். எப்பவுமே வந்து Xiaomiயோட UI பார்த்தீங்கன்னா வந்து MUI தான். அந்த விஷயம் வந்து எடுத்துட்டு புதுசாக வந்து HyperOS ஒரு புது OS வந்து இதில் வந்து கொடுத்துருக்காங்க. நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்லாம் இந்த ஃபோனில் கொடுத்துருக்காங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதுதான் உங்க இந்த Xiaomiயோட 14ல அப்படி என்னதான் வந்து கலர் வேரியன்ட் கொடுத்துருக்காங்கன்ட்டு நீங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து Xiaomiயோட 14ல மொத்தம் 4 கலர் வேரியன்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா Black, White, அப்புறம் வந்து ராக் கிரீன், ஸ்னோ மவுண்டைன் பவுடர். இந்த ஸ்னோ மவுண்டைன் பவுடர் பார்த்தீங்கன்னா வந்து பிங்க் ஷேட்ல வந்து இருக்கும். இது பார்த்து ரொம்ப சூப்பராக ஒன்றும் கிளாசிக்காகவும் இருக்கும். பார்த்தீங்கன்னா வந்து இது மொத்தமே வந்து கிளாஸ் ஸ்ட்ரக்சர் வந்து ரெடி பண்ணிருக்காங்க. பார்த்து ரொம்ப மேட் ஸ்ட்ரக்சர்லாம் கிடையாது. இது பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லி பார்த்தீங்கன்னா வந்து கிளாஸ் ஸ்ட்ரக்சர் தான் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து 14 ப்ரோல பார்த்தீங்கன்னா வந்து மொத்தம் அதே 4 கலர் வேரியன்ட் தான். Black, White, அப்புறம் வந்து ராக் கிரீன் கூட பார்த்தீங்கன்னா வந்து டைட்டானியம் வேரியன்ட். இது பார்த்தீங்கன்னா வந்து ஸ்பெஷல் எடிஷன் வந்து நம்ம ஸ்பெஷலாக தான் லான்ச் பண்ணுவாங்க. இப்போ லிமிடெட் எடிஷன் மட்டும் தான் லான்ச் பண்ணுவாங்க. அது இதே மாதிரி வந்து பிரைஸும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கும். ஏன்னா வந்து இது டைட்டானியம் மெட்டீரியல் வந்து யூஸ் பண்ற மாதிரி iPhone 15 Pro Max வந்து யூஸ் பண்ண அதே டைட்டானியம் வேரியன்ட் தான் வந்து இந்த வேரியன்ட்ல வந்து கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து ஸ்பெஷல் எடிஷனால கொஞ்சம் பிரைஸும் கூட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுத்துருப்பாங்க. டிசைன் வைஸாக பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. பார்த்தீங்கன்னா வந்து டிசைன் வைஸாக வந்து கொஞ்சம் மேஜராக வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருந்தாலும் கூட கொஞ்சம் பெட்டராக வந்திருக்கும். பார்த்தீங்கன்னா வந்து டிசைன் வைஸாக ஓகே தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கிளாஸ் ஸ்ட்ரக்சர் சூப்பராகவே இருக்கும். டிசைன் வைஸாக டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து அட்டகாசமாக வந்து ரெடி பண்ணியிருக்காங்க சொல்லலாம். 14ல டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா வந்து 6.36 inch 1.5K 12-bit TCL C8 OLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இந்த டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா வந்து லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ரெட்மியோட Note 30 சீரிஸ்ல யூஸ் பண்ண அதே டிஸ்பிளே தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. OLED டிஸ்பிளே. இது வந்து ஒரு TCL டிஸ்பிளே தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து 1 hours to 120 hours வரைக்கும் வந்து அடாப்டிவ் ரெஃப்ரெஷிங் ரேட் இந்த ஃபோன் வந்து நீங்க கண்டிப்பாக எதிர்பார்க்க முடியும். இந்த ஃபோனோட பிரைட்னஸ் தான் பார்த்தீங்கன்னா வந்து எல்லாத்தோட ப்ளஸ் பாயிண்ட் 3000 nits வந்து பிரைட்னஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு டைரக்ட் சன்லைட்லோ இல்லை வந்து வெளிச்சமாக எடுத்து போறீங்கன்னா எந்த ஒரு காம்ப்ரமைஸ் ஆகாம இந்த டிஸ்பிளே வந்து நீங்க கிளியரா வந்து பார்க்க முடியும். HDR சப்போர்ட் ஆகும், HDR 10% சப்போர்ட் ஆகும், HDR VVR Dolby Vision வந்து இந்த ஃபோன்ல பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து டிஸ்பிளேக்கான ஒரு இம்பார்ட்டன்ஸ் வந்து இந்த ஃபோன்ல வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு லேட்டஸ்ட் வெர்ஷன் இது பார்த்தீங்கன்னா வந்து Snapdragon 8th generation 3 பர்ஃபார்மன்ஸ் பொறுத்தவரைக்கும் வந்து ஒரு சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாங்க. இப்போதைக்கு வந்து லேட்டஸ்ட் ஃபிளாக்ஷிப் ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா வந்து Snapdragon 8th generation 3 வேர்ல்ட்ல ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஃபோன்ல தான் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. Snapdragon 8th generation 3 இதோட மேக்ஸிமம் ஃப்ரீக்வன்சி ஸ்பீட் பார்த்தீங்கன்னா வந்து 3.3 GHz கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு ஸ்மூத்தான ஒரு பர்ஃபெக்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கண்டிப்பாக நீங்க எதிர்பார்க்க முடியும். அது கூட பார்த்தீங்கன்னா DDR5X RAM வெர்ஷன் கொடுத்துருக்காங்க. UFS 4.0 வெர்ஷன் கொடுத்துருக்காங்க. ஒரு ஃபாஸ்டஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நீங்க கண்டிப்பாக வந்து எதிர்பார்க்க முடியும். பேக்ல வந்து பார்த்தீங்கன்னா வந்து 3 கேமரா தான். 50 மெகாபிக்சல் வந்து வைட் ஆங்கிள் கேமராவும் ஃபர்ஸ்ட் டைம் வந்து லைட் 100-900 ஒரு புது சென்சார் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. இது வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வந்து IMX ஓட 989 சென்சாருக்கு ஈக்குவலா வந்து பர்ஃபார்ம் பண்ணனும் சொல்லிருக்காங்க. அதே மாதிரி 50 மெகாபிக்சல் வந்து அல்ட்ரா வைட் ஆங்கிள் சாம்சங்கோட JN1 சென்சார் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. அதே வந்து 50 மெகாபிக்சல் வந்து டெலிபோர்ட் சென்சார் யூஸ் பண்ணிருக்காங்க. அதே வந்து சாம்சங்கோட JN சென்சார் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. நீங்க 3x வந்து ஆப்டிகல் ஜூமிங் வந்து இந்த ஃபோன்ல பண்ணிக்க முடியும். அதுக்கு 32 மெகாபிக்சல் வந்து செல்ஃபி கேமரா கொடுத்திருக்காங்க. கேமரா பொறுத்த வரைக்கும் நீங்க குறைய சொல்ல முடியாது. பாத்தீங்கன்னா வந்து கேமராக்கு வந்து கம்பல்சரி வந்து இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க சொல்லலாம். பெஸ்ட்டான கேமரா குவாலிட்டி வந்து நீங்க கண்டிப்பா எதிர்பார்க்க முடியும். கேமரா ஸ்னாப்ல நீங்க பாருங்க. பேட்டரி வந்து 4610 mAh பேட்டரி பவர் கொடுக்குறாங்க. அது கூட பார்த்தீங்கன்னா வந்து 90 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் அடாப்டர் வந்து பாக்ஸ்லேயே கொடுத்துட்டாங்க. 50 வாட்ஸ்க்கான ஒயர்லெஸ் சார்ஜரும் அது கூட வந்து 50 வாட்ஸ்க்கான ரிவர்ஸ் சார்ஜரும் வந்து சப்போர்ட் ஆகும் சொல்லியிருக்காங்க. IP68 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அதுக்கு NFC இருக்கு. ஒரு 5.4 வெர்ஷன் கொடுத்துருக்காங்க. டூயல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. இது வந்து USB 3.2 ஜெனரேஷன் 1 வந்து போர்ட் கொடுத்துருக்காங்க. ஒரு ஃபாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நீங்க எதிர்பார்க்கணும்னா பார்த்தீங்கன்னா வந்து பாக்ஸ்ல இருக்கிற USB பின் வந்து யூஸ் பண்ணாக்கா வந்து நீங்க அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து யூஸ் பண்ண முடியாது. USB 3 வெர்ஷன் கேபிள் வந்து நீங்க தனியாக வந்து வாங்கிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நீங்க வந்து பாக்ஸ்ல கொடுக்க மாட்டோம், நீங்க வந்து தனியாக வாங்கி வேணா யூஸ் பண்ணீங்க, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ எதுக்குடா நீங்க இந்த விஷயம் கொடுக்குறீங்க, ஒரே மட்டும் கேபிள் செட் கொடுத்துலாம்ல அப்படின்னு எல்லா மைண்ட் கேட்கும். ஏன் மைண்டும் அதே தான் ஓடும். முதல்ல பார்த்தீங்கன்னா வந்து இது ஃபோன் பொறுத்த வரைக்கும் வந்து லேட்டஸ்ட் வெர்ஷன் பார்த்தீங்கன்னா வந்து லேட்டஸ்ட் வெர்ஷனாக கொடுத்துருக்காங்க. ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம் பார்த்தீங்கன்னா வந்து Snapdragon 8th generation DDR5X RAM ஆகட்டும், அப்புறம் UFS 4 வெர்ஷன் ஆகட்டும், மொத்தம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சூப்பராக கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ப்ரோ வேரியன்ட் டிஸ்பிளே பற்றி பார்த்துருவோமா. இப்போ 6.73 இதை பார்த்தீங்கன்னா ப்ரோ வேரியன்ட் சொன்னாவே கொஞ்சம் பெரிய டிஸ்பிளே தான் எப்பவுமே வந்து லான்ச் ஆகிற மாதிரி. 6.73 அது வந்து 1.5K இது பார்த்தீங்கன்னா வந்து 2K
இது பார்த்தீங்கன்னா 2K டிஸ்பிளே, அதே வந்து 12 TCL CA டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. சேம் பார்த்தீங்கன்னா வந்து 1 Hz வந்து 120 Hz வரைக்கும் நீங்கள் எல்லா ப்ரிஃபரன்ஸ் பார்க்க முடியும். சேம் பிக் பிரைட்னஸ் தான் ரெண்டு ஃபோன்லையும் கொடுத்துருக்காங்க. இந்த டிஸ்பிளேயோட பெஸ்ட் சைஸ் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்பவே சின்னதாக இருக்கும். ஐஃபோனோட 15 ப்ரோவோட கம்பேர் பண்ண சொல்ல பார்த்தீங்கன்னா வந்து இது ரொம்பவே சின்னதாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா வந்து இந்த சைடில் பார்த்தீங்கன்னா வந்து லைட்டாக கர்வேச்சர் கொடுத்துருப்பாங்க. அதுவும் பார்த்து ரொம்ப சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஃபோனுக்கும் அந்த ஃபோனுக்கும் எந்த விதமான காம்ப்ரமைஸும் இல்லை. ரெண்டு ஃபோனும் பார்த்தீங்கன்னா ஸ்னாப்ட்ராகனோட ஜென்ரேஷன் 3 தான். ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஃப்ரெண்ட் ஸ்மார்ட் ஃபோன் தான் வந்து ஸ்னாப்ட்ராகனோட 8 ஜென்ரேஷன் 3 வந்து கொடுக்குறாங்க. அது கூட வந்து DDR5X RAM வெர்ஷன், UFS 4.0 வெர்ஷன் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக நீங்கள் ஃபாஸ்டஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கண்டிப்பாக நீங்கள் இந்த ரெண்டு ஃபோன்லையும் வந்து எதிர்பார்க்க முடியும். பேக்கில் மொத்தம் பார்த்தீங்கன்னா வந்து அதே 3 கேமரா, 3 MP வந்து மெயின் கேமரா. நம்ம சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து அதே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வந்து அதே மாதிரி தான் பர்ஃபார்ம் பண்ணணும். லைட் 100 வந்து 900 வந்து IMX-ஓட 989ஓட வந்து ஈக்குவலைஸாக வந்து பர்ஃபார்ம் பண்ணணும் சொல்லியிருக்காங்க. அது கூட பார்த்தீங்கன்னா வந்து 50 MP வந்து அல்ட்ரா வைட் ஆகும். சாம்சங்கோட JN1 சென்சார் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அதே 50 MP வந்து டெலிபோர்ட் லென்ஸும் கொடுத்துருக்காங்க. அதே வந்து சாம்சங்கோட JN1 சென்சார் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் 3x வரைக்கும் ஆப்டிகல் ஸ்விமிங் இந்த ரெண்டு ஃபோன்லையும் பண்ணிக்க முடியும். 32 MP வந்து ரெண்டு ஃபோன்லையும் வந்து செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. 4880 mAh பேட்டரி பவர் கொடுத்துருக்காங்க. அது கூட பார்த்தீங்கன்னா 120 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் அடாப்டரும் கண்டிப்பாக வந்து பாக்ஸ் கொடுத்துருன்னு சொல்லியிருக்காங்க. 50 வாட்ஸ்க்கான வயர்லெஸ் சார்ஜரும் 50 வாட்ஸ்க்கான ரிவர்ஸ் சார்ஜரும் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து USB-யோட 3.2 வந்து ஜென்ரேஷன் 2 வெர்ஷன் கொடுத்துருக்காங்க. ரெண்டு ஃபோனில் பார்த்தீங்கன்னா Wi-Fi-யோட 7 வெர்ஷன், NFC இருக்கு, IP68 ரேட்டிங்கும், ஃபர்ஸ்ட் டைம் ப்ளூடூத்தோட 5.4 வெர்ஷனும், அதே மாதிரி நிறைய விஷயம் வந்து இதில் லேட்டஸ்ட்டாக வெர்ஷனாக கொடுத்துருக்காங்க.